இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு அருகே உள்ள மேட்டு நசுவம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதை ரத்து செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற மக்கள் அது குறித்து அமைச்சர் முத்துசாமியிடம் முறையிட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அதே போன்று அதனுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்து புதிய நகராட்சியாகவும் அதே போன்று பேரூராட்சிகளாகவும் உருவாக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு வருகிறது. இதற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் மேட்டு நசுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். அப்போது மேட்டு நசுவம்பாளையம் ஊராட்சியை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாகவும், இதற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மாநகராட்சியுடன் இணைத்தால் சுமார் 2630 குடும்பங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனடையும் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதோடு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 1250 குடும்பங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், வீட்டு வசதி, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு உள்ளிட்டவைகள் உயர்வதோடு ஏழ்மை நிலையம் வசிக்கும் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவது எனவும் கூறி அங்கிருந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அமைச்சர் முத்துசாமியிடம் அந்த கிராம மக்கள் அவரை முற்றுகையிட்டு முறையீடு செய்ததோடு மாநகராட்சியோடு இணைக்கும் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து வலியுறுத்தப் போவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்ததை அடுத்து கிராம மக்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். தொடர்ந்து மாநகராட்சியோடு இணைக்கும் நடவடிக்கைக்கு கதிரம்பட்டி நகராட்சியும், கதிரம்பட்டி பேரூராட்சியும், அதோடு சலங்கைப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்களும் இந்த மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளிக்க வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே ஒரு ஸ்தம்பிக்கும் சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து ஈரோடு நகர சரகத்துக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்றைய தினம் இந்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.